முதுகில் ஒரு மிகப்பெரிய சுமை, கையில் ஒரு புத்தகம், கண்களில் கண்ணீரோடு ஒரு மனிதன் அலறுகிறான். அவன் பெயர் கிறிஸ்டியன். அவன் படிக்கும் அந்த புத்தகம் ஒரு திடுக்கிடும் உண்மையைச் சொல்கிறது. அவன் வாழும் அழிவு பட்டணமும் அதன் மக்களும் விரைவில் தீக்கிரையாகப் போகிறார்கள். அங்கிருந்து தப்பிக்க ஒரே வழி, தூரத்தில் ஒளிரும் அந்த சிறிய இடுக்கமான வாசல் வழியாக பயணிப்பதுதான். அந்த பயணம்தான் மோட்ச பயணம். ஆனால் அந்த பாதை அத்தனை எளிதல்ல. காலை வைக்கும் இடமெல்லாம் மனச்சோர்வு என்ற சேறு, கண்ணுக்குத் தெரியாத மரண இருளின் பள்ளத்தாக்குகள், ஆளை விழுங்கும் ராட்சதர்கள் என வழிநெடுக ஆபத்துகள் காத்திருக்கின்றன. உலகப் புகழ்பெற்ற ஜான் பனியன் எழுதிய இந்த உருவகக் கதையில் கிறிஸ்டியன் அந்த பாவச் சுமையிலிருந்து விடுபட்டானா? அவன் தேடிச் சென்ற அந்த பரம சீயோன் நகரம் அவனுக்கு கிடைத்ததா? வாருங்கள், ஒரு அற்புதமான ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம். அடுத்த பகுதியில் கிறிஸ்டியன் சந்தித்த முதல் ஆபத்தை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.